மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சஷ்டி மீடியா யூடியூப் சேனல். சேலத்தில் அமைந்துள்ள முத்துமலை முருகன் கோயிலுக்கு வாங்க போகலாம். சேலத்திலிருந்து ஆத்தூர் செல்லும் வழியில் ஏத்தாப்பூரில் ஸ்ரீ முத்துமலை முருகன் கோயிலுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க வாங்க. அனைவரும் முருகப்பெருமானை பார்த்து தரிசிச்சுட்டு வரலாம். நம்மளோட சாய்க்குட்டியும் சஷ்டி குட்டியும் வராங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக எப்படி நாங்கள் தரிசனம் பண்ணோம், என்னென்ன சிறப்புகள் நான் சொல்லிடுறோம். வணக்கம் முருகன் பக்தர்களே, வேல்வேல் வெற்றி. இன்று சேலத்தில் இருந்து ஆத்தூர் செல்லும் பஸ்ஸுகள் அனைத்து பஸ்ஸும் முத்துமலை முருகன் கோயில் சொன்னால் அவங்க அந்த ஸ்டாப்பாக இருந்துக்குவாங்க. இன்று 20/6/2026 சஷ்டி அன்னைக்கு சனிக்கிழமை. அன்னைக்கு லீவ் போட்டு நானும் என் சாய்க்குட்டி சஷ்டி குட்டியும் நம்ம முருகப்பெருமான் தரிசிக்க போகலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் சாய்க்குட்டி சஷ்டி ரொம்ப அடம் பண்ணிட்டாங்க. இவங்க தான் என்னுடைய முதல் பொண்ணு ஜித்யா சாய். இன்னொருத்தர் இருக்கிறாங்க, இவங்க தான் இரண்டாவது பொண்ணு மகிழ் சஷ்டிகா. இந்த ஆலயத்தின் முதல் சிறப்பு என்னவென்றால் 142 அடி உயரத்தில் உலகிலேயே மிக உயரமாக கம்பீரமாக அழகாக எழுந்துள்ள முருகப்பெருமானின் திருவுருவச் சிலை இங்கு நிறுவப்பட்டுள்ளது. இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் வந்து செல்கின்றனர். சஷ்டி அன்னைக்கும் வளர்ப்பறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, சில முக்கியமான முருகன் உகந்த நாளில் சிறப்பு பூஜைகளும் இங்கு நடைபெறுகிறது. எனக்கு நினச்சுன்னா எனக்கு இதாக சொல்கிறது கேளுங்க. எடுக்கல போகலாம். டக்குனு இப்போ எடுத்துரு. இந்த ஆலயம் உருவாவதற்கான சில முக்கியமான காரணம் தொழிலதிபர் திரு என் ஸ்ரீதர் அவர்களாகும். மலேசியாவின் 10 மலை முருகனை தரிசித்த போது இது போன்ற பிரம்மாண்டமான முருகன் சிலை நம் தமிழ்நாட்டிலும் இறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் 2016ஆம் ஆண்டு தனது சொந்த நிலத்தில் இந்த மகத்தான பணியை தொடங்கினார். இந்த 146 அடி உயரமுள்ள முருகன் சிலையை வடிவமைத்தார். மலேசியா 10 மலை முருகன் சிலை உருவாக்கிய அதே புகழ்பெற்ற ஸ்தபதி திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் ஆவார். சுமார் 6 ஆண்டுகள் கடின உழைப்பிற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றன. கிருத்திகை, சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற திருநாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து முருகப்பெருமானை அவர்களை பெற்று செல்கின்றனர். என்ன போட்டா இப்படி பார்த்தா படிச்சுன்னு தெரியுது, ஜூம் பண்ண கருப்பா இருக்குது. கருப்பு
ஈவினிங்னா 7 மணிக்கு மேலே வரலாம். திங்கக்கிழமையே வந்துடும் 7 மணிக்கு. முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேல் தீமையை அழித்து நன்மை நிலைநாட்டும் தெய்வீக சக்தியை நினைவூட்டுகிறது. அவருடைய திருவுருவத்தை தரிசிக்கும் ஒரு பக்தரின் மனதிலும் தைரியம், நம்பிக்கை மற்றும் ஆன்மீக அமைதியை பிறக்கிறது. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர். ஏதாவது சிறு பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். இதே போன்ற டிவோஷன் சார்ந்த வீடியோக்கள் உங்களுக்கு அவ்வப்போது இந்த சாய் சஷ்டி மீடியாவில் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சாய் சஷ்டி டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும். சஷ்டிகா மேலே மேலே தகவலே சஷ்டிகா